குழந்தைகளை அரசியலில் பயன்படுத்தியதாக விஜய் மீது கோவை காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தலில் ஆதாயம் பெறும் நோக்கில் சிறுவர்களை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்கள் குழந்தைகளின் எதிர்கால மனநலம் மற்றும் ஒழுக்க வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளை அரசியலில் பயன்படுத்தியதாக விஜய் மீது கோவை காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தலில் ஆதாயம் பெறும் நோக்கில் சிறுவர்களை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்கள் குழந்தைகளின் எதிர்கால மனநலம் மற்றும் ஒழுக்க வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளை அரசியலில் பயன்படுத்தியதாக விஜய் மீது கோவை காவல் ஆணையரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தலில் ஆதாயம் பெறும் நோக்கில் சிறுவர்களை பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்கள் குழந்தைகளின் எதிர்கால மனநலம் மற்றும் ஒழுக்க வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் வலியுறுத்தியுள்ளார்.